ஓகே. ஸோ 2 வகையான கோழி வளர்ப்பு முறைகள் இருக்கு. ஒண்ணு வந்து கேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டீப் லிட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ கேஜ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டென்சிவா வந்து வளர்க்குறது. அதாவது ஒரு குறுகிய இடத்துல நிறைய கோழிகளை வந்து வளர்க்கறது வந்து கேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? குறுகிய இடத்தில் அதிகமான கோழிகளை வந்து வளர்க்கறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஒரு கோழிக்கு வந்து பாத்தீங்கன்னா 450 இருந்து 525 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் ஒருத்தவங்களுக்கான இடமே கொடுக்குறாங்க ஒரு கோழிக்கு. 450 இருந்து 525 ஸ்கொயர் சென்டிமீட்டர் 450 இருந்து 525 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் வந்து கொடுக்குறாங்க. அதாவது 0.6 இருந்து 0.75 ஃபீட் அடி. 450 இருந்து 525 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் வந்து ஒரு கோழிக்கான இடம் வந்து கொடுக்குறாங்க. இந்த கேஜ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோழி வளர்க்கிற அந்த ஒரு கேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சிங்கிள் ரோவா வச்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா டபுள் ரோ வச்சிருப்பாங்க, இல்லைன்னா 3 ரோவா வச்சிருப்பாங்க, அடுத்தடுத்தா வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வச்சு அதுல வந்து கோழிகளை வந்து வளர்க்கறதுதான் வந்து கேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கூண்டுக்குள் வந்து கோழிகளை வந்து வளர்க்கறது. ஓகேங்களா? ஸோ அந்த கூண்டுக்குள்ள கோழி வளர்க்குறப்ப ஒரு கோழிக்கான இடமே வந்து பாத்தீங்கன்னா 450 இருந்து 525 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் வந்து கொடுக்குறாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டீப் லிட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றது. இதுதான் வந்து உலக அளவுல அதிகமாக வந்து பயன்பாட்டுல இருக்கிற கோழி வளர்ப்பு முறை வந்து டீப் லிட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த டீப் லிட்டர் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல வந்து கோழிகளை வந்து அப்படியே திறந்து விட்டுருவாங்க. கோழிகள் எதுவும் அடைச்சு வைக்க மாட்டாங்க. அந்த ரூமை வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதுல என்ன டீப் லிட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாவே மணல் பரப்பி இருப்பாங்க. மணலுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேடிக்ஸ்லா இருக்கும் இல்லைங்களா, வைக்கோல். வைக்கோல் வந்து அதுல வந்து பரப்பி வச்சிருப்பாங்க மேலால. அப்ப வந்து என்ன ஆகும்னா அது வந்து அந்த அதோட எச்சங்கள், கோழியுடைய எச்சங்கள் எல்லாமே வந்து அதுலயே வந்து கீழே போயிடும். சோ அதனால வந்து ஒரு பெரிய பாதிப்பு வந்து இருக்காது, கோழிகளுக்கு வந்து பாதிப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. காலார நடக்கிறதால கோழிகளுடைய ஹெல்த்தும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த டீப் லிட்டர் சிஸ்டம்ல. ஓகே. இப்ப இதுதான் வந்து 2 வகையான கோழி வளர்ப்பு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிராய்லர் கோழி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வாரங்கள்ல வந்து அது ரெடி ஆகுது அப்படிங்கிறது. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்தது. 8 வாரத்துல வந்து ஒரு பிராய்லர் கோழி வந்து பிறந்த அந்த குஞ்சில இருந்து அந்த முட்டையில இருந்து வெளியே வந்து 8வது வாரம் வந்து அந்த பிராய்லரா வெளியில போயிடுது, ரெடி ஆயிடுது. கறிக்கோழி தான் சொல்றோம் பிராய்லர் அப்படிங்கிறது. 8வது வாரத்துல வந்துட்டு அது என்ன ஆயிடுதுன்னா பிராய்லருக்கு வந்து ரெடி ஆயிடுது. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராய்லர் கோழிகள் வந்து எய்தர் வந்து மேலா இருக்கலாம் இல்ல ஃபீமேலா இருக்கலாம். ஓகேங்களா? காக்கா இருக்கலாம் இல்ல சிக்கனா இருக்கலாம், சிக்கா இருக்கலாம், வெடக்கோழியா இருக்கலாம், இல்லைன்னா வந்து சேவலா இருக்கலாம். ஓகேங்களா? சோ எய்தர் செக்ஸ் அது வந்து இந்த இதுதான் வந்து பிராய்லருக்கு வச்சுக்க போறோம் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அதோட ஆவரேஜ் பாடி வெயிட் வந்துட்டு ஒரு பிராய்லர் அப்படின்னா எவ்வளவு இருக்கணும்னா 1.5 கிலோல இருந்து 2 கிலோ வெயிட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பிராய்லர் கோழியில. 1.5 கிலோல இருந்து 2 கிலோ வந்து அதோடைய வெயிட் இருக்கணும். உலக அளவுல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து பிராய்லர் வளர்ப்புல 5வது பெரிய நாடா இருக்கு. வருஷத்துக்கு பார்த்தோம்னா 2.47 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். வருஷத்துக்கு 2.47 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். 47 மில்லியன் மெட்ரிக் டன். நம்ம இவ்வளவு 5வது பெரிய நாடா இருந்தாலுமே ஒரு தனி நபருக்கு வந்துட்டு எவ்வளவு சிக்கன் அந்த கறி வந்து ஒரு வருடத்துக்கு வந்து அவைலபிளா கிடைக்குது, இந்தியாவுல வந்து கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.396 கிலோ கிடைக்குது. 2.96 அப்படின்னா 3 கிலோ கிடைக்குது. 3 கிலோ. ஆமா, 2.25 தாண்டி 3 கிலோ. ஓகேங்களா?
அதாவது 2.96 கிலோ வந்து கிடைக்குது. 3 கிலோ ஒரு நபருக்கு ஒரு வருடத்திற்கு 3 கிலோ வந்து சிக்கன் வந்து கிடைக்குது. ஆனா நம்மளுடைய ஐசிஎம்ஆர் என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் வந்து ரெக்கமெண்ட் பண்றது 11 கிலோ ஒரு நபருக்கு வந்து தனிநபருக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆமா, ஐசிஎம்ஆர். ஆனா கிடைக்கிறது 3 கிலோ. 3ன்னா இல்ல 2.96ன்னு சொல்றாங்க. சோ ரவுண்ட் ஆஃப் வந்து 3 கிலோ வந்து கிடைக்குது பிராய்லர். ஆனா நாம தான் வந்து உலகிலேயே 5வது பெரிய நாடா வந்துட்டு இருக்கிறோம் பிராய்லர் சிக்கன் வளர்க்கறதுல. அப்போ ஒரு பிராய்லர் சிக்கனா எவ்வளவு வெயிட் இருக்கணும்? 1.5 கிலோல இருந்து 2 கிலோ வெயிட் இருக்கணும். 8 வாரத்துல வந்து இருக்கும். ஏதர் செக்ஸ் ஓகேங்களா? ஃபீமேலா இருக்கலாம், மேலா இருக்கலாம். அது யாரா வேணா இருக்கலாம். நான் பிராய்லர் கறிக்கோழிக்கு வந்து போயிடும். 11 கிலோ வந்து ஐசிஎம்ஆர் ரெக்கமெண்ட் பண்ணுது ஒரு தனிநபருக்கு. வருஷத்துக்கு 11 கிலோ வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஐசிஎம்ஆர் ரெக்கமெண்டேஷன். ஆனா நமக்கு கிடைக்கிறது வந்து 3 கிலோ தான் கிடைக்கும். ஆமா, அதான் சொன்னாங்க. அதுதான் சீப்பஸ்ட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அதுலதான் வந்து அதிகமான புரோட்டீன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சீப்பஸ்ட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் வந்து பிராய்லர் தான். அதான் ஓகே. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா குரோவர் அப்படின்னு சொல்றாங்க. குரோவர் அப்படிங்கிறது வந்து லேயர் அப்படிங்கிறது இன்னொரு பேரு. லேயர்னா வந்து முட்டையிடுற கோழிகள் இல்லைங்களா? முட்டையிடுற கோழிகள் வந்து பாத்தீங்கன்னா குரோவர் பீரியட் 9ல இருந்து 20 வாரத்துக்குள்ளார வந்து ரெடி ஆகுது இதுக்கு. அதுதான் வந்து குரோயர் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது 8 வாரத்துக்கு முன்னாடி வந்து போறது வந்து எதுக்கு போயிடுது? கறிக்கு போயிடுது. அதுக்கப்புறம் 9ல இருந்து 20 வாரம் வரைக்கும் இருக்கிறதுதான் வந்துட்டு லேயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? முட்டையிடும் கோழிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முட்டையிடும் கோழிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 9ல இருந்து 20 வாரத்துல இருக்கிற கோழிகளை வந்து குரோவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நெக்ஸ்ட் கட்டத்துக்கு வந்து வளர்க்குறாங்க குரோவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ லேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த லேயர்ஸோடைய மேனேஜ்மெண்ட், லேயர்னா முட்டையிடும் கோழிகளுடைய மேனேஜ்மெண்ட் வந்து 21வது வாரத்துல வந்து சொல்றாங்க. 21ல இருந்து 22 வாரம் வரைக்கும். ஆமா, 9 to 20 வந்து குரோவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 8 வாரம் முடிஞ்ச உடனே வந்து கறிக்கு அனுப்பிடுறது வந்து ஒரு வகை. இன்னொன்னு வந்து 9ல இருந்து 20 வாரம் வரைக்கும் வந்து குரோவர் அப்படின்னு சொல்றாங்க அந்த வயசை. அதுக்கப்புறமா லேயர்ஸ் அப்படிங்கிறது வந்து 21ல இருந்து 72 வாரம் வரைக்கும் மெயின்டைன் பண்றது வந்து லேயர் முட்டையிடும் கோழிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து பெண் கோழிகள் மட்டும்தான் இருக்கும், பெண் மட்டும்தான் இருக்கும். 21 to 22 வாரம். இருக்கிறதுலயே நல்ல பெஸ்ட் எக்லைங் சிக்குனா நம்ம லெகான் தான். 300 முட்டை இடுதாமா வருஷத்துக்கு. 300 முட்டை வருஷத்துக்கு இடும். இதுல வந்து ஒயிட் லெகான் வந்து பாத்தீங்கன்னா எக் பர்பஸ் வேலி மட்டுமே வந்து யூஸ் பண்றது. டூயல் பர்பஸ் அப்படின்னு சொல்றாங்க. முட்டையிடுவதற்கும் அது மாதிரி வந்து கறிக்கோழிக்கும் வந்து யூஸ் பண்ற ரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூமாத் ராக், ஹெம்செயர், ப்ளூமாத் ராக், ஹெம்செயர், ஒயிட் ராக். ப்ளூமாத் ராக், ஹெம்செயர், இந்த இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டூயல் பர்பஸ். 2 பர்பஸ்க்குமே வந்து யூஸ் ஆகும். கறிக்கோழிக்கும் யூஸ் ஆகும், முட்டையிடுறதுக்கும் யூஸ் ஆகும். ஹெம்செயர், ப்ளூமாத், ஒயிட் ராக். ஆமா, கறி மற்றும் முட்டை இரண்டுக்கும் வந்து உகந்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூமாத் ராக், ஹெம்செயர், ஒயிட் ராக்.
ஓகே. இது வந்து நம்ம ஃபீடு என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்வென்ஷனல் பவுல்ட்ரி ஃபீடு வந்து பாத்தீங்கன்னா, பவுல்ட்ரி ஃபீடு கோழிக்கு வந்து என்னெல்லாம் இடம் கொடுக்குறாங்கன்னா, மெய்ஸ் கொடுக்குறாங்க. மெய்ஸ்னா நம்ம மக்காச்சோளம். மக்காச்சோளம் வந்து ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் ஏ அண்ட் ஜான்தோஃபின். ஈஸியா வந்து டைஜஸ்ட் ஆயிடும். அதனால வந்து மக்காச்சோளம் கொடுக்குறாங்க. பார்லி கொடுக்குறாங்க. ஓட்டு கொடுக்குறாங்க. வீட்டு வீட்டுனா நம்ம கோதுமை. அடுத்து வந்து நம்ம கம்பு. அடுத்து அரிசி. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கன்வென்ஷனல் ஃபீடு. இது எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம். அது மாதிரி வந்து டீஆயில்டு ரைஸ் பாலிங், இது சொர்க்கம் சோளம். அடுத்து வந்து நம்மளுடைய கிரவுண்ட்நட் கேக் இருக்கு இல்லைங்களா, கடலை புண்ணாக்கு. கடலை புண்ணாக்கு, பிஸ்மீல். பிஸ்மீல்னா கறி மீனோடைய அந்த தோல் இருக்கு இல்லைங்களா, அது கூட வந்து அந்த வேஸ்ட் எடுத்துட்டு வந்து இது கொடுக்குறாங்க. அதோடைய குரோத் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிஸ்மீல் வந்து கொடுக்குறாங்க. பிஷ் மீலை பொறுத்த வரைக்கும் அதுல 45ல இருந்து 55% புரோட்டீன் கிடைக்குது நம்ம கோழிக்கு. பிஷ் மீல் மூலமாக 45ல இருந்து 57% புரோட்டீன் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து சுண்ணாம்புக்கல், லைம்ஸ்டோன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆயிஸ்டர் செல்லு, நம்ம சிப்பி இருக்கு இல்லைங்களா, சிப்பி வந்து அது கால்சியம் முட்டை நல்லா வரும் அப்படிங்கிறது சொல்லி கால்சியம் ஆயிஸ்டர் செல்லு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபீடை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு அதோட அழகு இருக்கு இல்லைங்களா, அழகு வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. எந்த கோழிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லேயருக்கு. லேயர்னா முட்டையிடும் கோழிகளுக்கு வந்துட்டு என்ன பண்றாங்க, அதோட அழகுகளை வந்து பிரிண்ட் பண்றாங்க. அழகு வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. அல்லது அழகுகளை வந்து டீபீட் பண்ணுவாங்க, எடுத்துருவாங்க. இந்த அழகை வந்து மேல இருக்கிற அழகு மட்டும்தான் 1/3 போர்ஷனை வந்து எடுக்கிறாங்க. அதுக்கான எலக்ட்ரிக்கல் பீக்கர்லாம் இருக்கு, டி பீக்கர்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய இந்த இது இருக்குல்ல, இதுக்கு பேர் என்ன சொல்றீங்க, அங்கே ஒரு சிறப்பா சொல்லுங்க தொண்டை. அதுக்கு பேரு டப்பிங் அப்படின்னு சொல்றாங்க. கீழே ஒரு தொங்கும் அது கீழே இருக்கிறதையும் மேல இருக்கிறதையும் கட் பண்ணி விடுறதுக்கு பேர் வந்து டப்பிங். ஹோம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ஹோம்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் வந்து டப்பிங், DUBBING, டப்பிங். இதுக்கு முன்னாடி கல்லிங் அப்படின்னு ஒண்ணு சொன்னோம் இல்லைங்களா, அப்படின்னு என்ன அர்த்தம்? வெரி குட். ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, அது மாதிரி இதுல வந்துட்டு அந்த அன்ப்ரொடக்டிவா இருக்கிற அந்த நமக்கு தனியா இருக்கிறது, சும்மா இருக்கிற இடத்த வந்து வேஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரிதான் கோழிகள்லையும் வந்து அன்ப்ரொடக்டிவா வந்து கல்லிங் பண்ணிடுறாங்க. அதுக்கு பேர் வந்து கல்லிங் அப்படின்னு சொல்றாங்க, CVLLING, கல்லிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப 20வது வாரத்துக்கு அப்புறமானும் 1க்கு 8 பேர்டுக்கு ஒரு மேல் பேர்டு, அப்படி இல்லைன்னா 10 ஃபீமேல் பேர்டுக்கு ஒரு மேல் பேர்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. 20வது வாரத்துக்கு அப்புறமானும் 1:8, 1:10. 1:8 வந்து ஹெவி பிரீடு, நிறைய முட்டை வைக்கிற கோழி ரகங்களுக்கு வந்து 1:8 ரேசியோட 8 கோழிகளுக்கு ஒரு ஆண் கோழி வீதமும், அப்படி இல்லைன்னா லைட்டா கொஞ்சம் முட்டை வைக்கிறதுக்கு வந்துட்டு 1:10, 10 கோழிகளுக்கு ஒரு ஆண் கோழி வீதமும் வந்து என்ன பண்றாங்கன்னா விடுறாங்க.
பிரீடர் மேல வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எந்த எந்த வாரத்துக்கு அப்புறம்ங்கிறது இம்பார்ட்டன்ட். 20 வீக்ஸ்க்கு அப்புறமா, 20 வாரத்துக்கு அப்புறமா. இருபத்தி 4வது வாரத்துக்கு அப்புறமா வைக்கிற முட்டைகளை தான் வந்து சேவ் பண்ணுவாங்க பொரிக்கிறதுக்கு வேண்டி. அதுக்கு முன்னாடி வைக்கிற முட்டைகளை வந்து ஹேட்சிங் வந்து வைக்க மாட்டாங்க. 20 வாரத்துக்கு அப்புறமா தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க மேல. 24வது வாரத்துக்கு அப்புறமா வைக்கிற முட்டையை தான் வந்து பொரிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. முட்டை பொரிக்கிறதுக்கு நடக்கும் ஹேட்சிங் குஞ்சு பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அடக்கோழி, அது அடக்கோழி, அடை வைக்கிற கோழிக்கு வந்து அந்த முட்டையெல்லாம் வச்சு அடக்காக்க வச்சு இது பண்றாங்க. ஆனா இப்ப வந்து இன்குபேட்டர் வந்துருச்சு அந்த இருக்க வேண்டியதும். அந்த இன்குபேட்டரோட ஹீட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 99.5 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 5 to 100.5 ஃபாரன்ஹீட். இன்குபேட்டர் முன்னாடி காலத்துல வந்துட்டு என்ன பண்ணோம், நம்ம அடக்கோழி வச்சு பண்ணாங்க. ஓகேங்களா. இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல இன்குபேட்டருக்குள்ளார வந்து வச்சிருந்தாங்க. அந்த இன்குபேட்டரோட டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா 99.5ல இருந்து 100.5, 99.5ல இருந்து 100.5 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்படி இல்லைன்னா 37.2 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 37.8 டிகிரி செல்சியஸ்ல வந்துட்டு டெம்பரேச்சர் வந்து வச்சிருக்காங்க. 37.2ல இருந்து 37.8, 37.2ல இருந்து 37.8 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட்னா 99.5 to 100.5 ஃபாரன்ஹீட். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த இன்குபேட்டர் வந்து கோழி பொரிக்கிறதுக்கு வச்சுட்டாங்க இல்லைங்களா, அந்த இன்குபேட்டரோட டெம்பரேச்சர் சரிங்களா 37.2 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 37.8 டிகிரி செல்சியஸ். அப்படி இல்லைன்னா 99.5ல இருந்து 100.5 ஃபாரன்ஹீட். ஸோ இதுதான் வந்து அதோடைய அந்த இது. அந்த டிவார்மிங் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த பூச்சி நீக்கிறதுக்கு வந்து ஒரு மருந்து கொடுக்க சொன்னாங்க இல்லைங்களா. ஸோ அல்பண்டசோல், மெஃபண்டசோல், அப்ப வேற ஏதோ ஒன்று கொடுத்துருந்தோம், பைப்ராசின். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிவார்மிங்க்கு யூஸ் பண்ற. அதுலயே அது பக்கத்துல எழுதுங்க பார்ப்போம் டிவார்மிங் அப்படின்னு. அந்த பவுல்ட்ரியில பூச்சி நீக்கிறதுக்கு வேண்டி, அந்த குடல் புழுவினை நீக்குவதற்கு வேண்டி பயன்படுத்தப்படும் டிவார்மிங் கெமிக்கல் வந்து ஒன்று சொன்னோம். கரெக்ட், வெரி குட். சோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதே பக்கத்துல ஏனும் எழுதுங்க பார்ப்போம். அல்பண்டசோல், அல்பண்டசோல், மெஃபண்டசோல், இது வந்து யூஸ் பண்றாங்க. அல்பண்டசோல், மெஃபண்டசோல் வந்து யூஸ் பண்றாங்க. சரிங்களா. ஓகே, எழுதிப்போம். அல்பண்டசோல், மெஃபண்டசோல் இது வந்து யூஸ் பண்றாங்க டிவார்மிங்க்கு. இந்த ரவுண்ட் வார்ம் வட்டப்புழுக்களை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வேண்டி அல்பண்டசோல், மெஃபண்டசோல் வந்து யூஸ் பண்றாங்க.
ஆமா, வட்டப்பகுதி கிடைக்கிறது. அடுத்தது டேப் ஃபார்ம். டேப் ஃபார்ம், TAPE, டேப் ஃபார்ம்ஸ். டேப் ஃபார்ம்ஸ் வந்துட்டு தடுக்கிறதுக்கு வேண்டி நிக்லோசமைடு, பிராசிக்விண்டால், அல்பெண்டசோல். நிக்லோசமைடு, பிராசிக்விண்டால், அல்பெண்டசோல். நிக்லோசமைடு, பிராசிக்விண்டால், அல்பெண்டசோல். நிக்லோசமைடு, பிராசிக்விண்டால், அல்பெண்டசோல். இது வந்து எகெயின்ஸ்ட் த டேப் ஃபார்ம் வந்து யூஸ் பண்றாங்க. இப்போ வந்து நம்ம ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் வந்து கோழிகளுக்கும் வந்துருச்சு. ஓகேங்களா, நம்ம சொன்னோம் இல்லைங்களா, எந்த ரேஷியோட நான் வந்து மேல் பேர்டு ஃபீமேல் பேர்ட் சொன்னோம், 1:8 1:10 சொன்னோம் இல்லைங்களா. இதுல ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் வந்து சிக்குக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை 0.05 ml வந்து கொடுக்குறாங்க. ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் 0.05 ml ஒன்ஸ் இன் எ வீக், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு கோழி சேவல விடாம ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் இதுக்குமே வந்துருச்சு. இப்ப சோ இப்ப அந்த ராணிகெட் டிசீஸ் வந்து பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து போன்ட்ரியை தாக்குதுன்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு வந்து மாற்று மருந்து எதுவும் கிடையாது. சோ கோழி இருக்கிற அந்த பிளேஸ் வந்து ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும், சுகாதாரமா வந்து வச்சுக்கணும், சானிட்டரி இன்ஸ்பெக்ஷன் வந்து கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேக்சினேஷன் வந்து அதுக்கு இருக்கு, தடுப்பூசி இருக்கு. ராணிகெட் டிசீஸ்க்கு தடுப்பூசி இருக்கு. அந்த மாதிரி வெளி ஒட்டுண்ணிகள் வந்து பார்த்தோம் இல்லைங்களா, அந்த லைஃப் உண்ணி இதெல்லாமே பார்த்தோம் இல்லைங்களா, பெயின் இதெல்லாமே பார்த்தோம். அந்த வெளி ஒட்டுண்ணிகளை வந்து தடுக்கிறதுக்கு வேண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நிறைய சுத்தமா வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா வந்துட்டு நம்ம அந்த பேர்ட் மேல வந்துட்டு டஸ்ட், இந்த கெமிக்கல் டஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ லைட்டா வந்துட்டு அதை ஸ்பிரிங்கிள் பண்ணோம்னா அந்த ஒட்டுண்ணிகள் வந்து இறந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, ஒன்னும் டஸ்ட் பண்றது, அப்படி இல்லைன்னா வந்து அந்த கெமிக்கல் இருக்கிற இடத்துல வந்து முக்கிய வெளியில இருக்கிறது கோழியை எடுத்தோம்னா வந்து அந்த இது வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டிக்டாக் அப்படிங்கிறது வந்து இன்னொரு நோய். நம்ம கோழியில வர டிக்டாக் அப்படிங்கிறது வந்து ஒரு நோய். அதுக்கு வந்து என்ன மருந்து கொடுக்குறாங்கன்னா பைரித்ரின் அப்படிங்கிற மருந்து வந்து கொடுக்குறாங்க. பைரித்ரின், டிக்டாக் அப்படிங்கிற நோய்க்கு பைரித்ரின் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து இந்த ஃபவுல் காலரா அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான நோய். அது வந்து அடிக்கடி நிறைய பறவைகளுக்கு வந்து தாக்கும். அப்படின்னு என்ன இருக்குன்னா, அந்த எல்லோ கலர்ல வந்து கழிஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா, டயேரியா மாதிரி வந்து போகும். அது வந்துச்சுன்னா அது இறந்து போயிடும். சோ அதுக்கு வந்து என்ன மருந்து சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சல்பா ட்ரக்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மஞ்சள் கரிசல், காலரா, இதுக்கு வந்து சல்பா ட்ரக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சல்பா ட்ரக்ஸ், ஆம்பிசிலின், இந்த மாதிரியான நோவா பயாசின், இந்த மாதிரியான மருந்து வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து பவுண்டரியை பொறுத்த வரைக்கும். சோ இதுல எதுவும் டவுட் இருக்கா? இதுல இம்பார்ட்டண்டா பாக்குறது வந்து டப்பிங் அப்படிங்கிறது. சோ டப்பிங் அப்படிங்கிறது வந்து அந்த மேல இருக்கிற கொண்டையையும் கீழே இருக்கிற அந்த இதையும் எடுத்து ரிமூவ் பண்றது வந்து டப்பிங். பீக் ட்ரிம்மிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல இருக்கிற அழகை வந்துட்டு ரிமூவ் பண்றது. சோ அது வந்து எந்த கோழிகளுக்கு வந்து இந்த அழகு நீக்கிறது வந்து பண்றாங்கன்னா லேயருக்கு மட்டும்தான் பண்றாங்க. ஓகேங்களா, முட்டையிடும் கோழிகளுக்கு மட்டும்தான் அந்த அழகை வந்து நீக்கிறாங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அழகணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாமே இருக்கு. ஸோ ஃபீடு வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் மீல், லைம் ஸ்டோனு, ஆயிஸ்டர் செல் இதெல்லாமே கொடுக்குறாங்க, நெய்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ டபுள் பர்பஸ் பிரீட் பார்த்தோம், இதெல்லாமே பார்த்திருக்கோம். ஸோ இதுல வந்து லெகான் அப்படிங்கிறது வந்து 300 முட்டைகள் வந்து ஒரு வருடத்திற்கு இருக்கிறதுலயே நல்ல ஒரு லேயர் பிரீட் வந்து லெகான் கொடுத்தா வந்துட்டு லேயர் பிரீட் வந்து நல்லதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுல லேயர் அப்படின்னா வந்து 21 வாரத்துல இருந்து 72வது வாரம் வரைக்கும் மெயின்டைன் பண்றதா வந்து லேயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதோட நமக்கு வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டாக் அண்ட் பவுண்டரி வந்து முடியுது. ஓகேவா? நாளைக்கு ஒரு அது வந்து பழைய இப்ப எல்லாமே அதுவா வந்து என்ன பண்ணுதுன்னா இன்குபேட்டருக்குள்ளார நீங்க எங்க வச்சீங்கன்னா அதுவா கோழி குஞ்சாவே வெளியிலேயே வந்துருது. அந்த மாதிரி வச்சுக்கோ அட்வான்ஸ்டு சிஸ்டம்ல அந்த அளவுக்கு வந்துட்டு முட்டையை வச்சு நீங்க வச்சிருக்காங்க, நீங்க வச்சிருந்தீங்களா? நியூ மெத்தட் பழைய முறையில. ஓகே, சோ இதோட இதுல எதுவும் டவுட் இருக்குங்களா இப்ப வரைக்கும்?